பிக் பாஸ் 8 அப்படின்ற அந்த பேச்சு தொடங்கின காலத்துல இருந்தே இந்த வீட்டுக்குள்ள இந்த சீசன்ல யார் போக போறா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் நிறையவே இருக்குதுங்க. அந்த எதிர்பார்ப்பை கூட்டுற வகையில் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் அவர்கள் வந்து இந்த வருஷம் வந்து இந்த சீசன்ல இருந்து விலகிட்டேன் அப்படின்றத வந்து சொல்லிட்டார். இந்த சீசன் மட்டும் இல்லை, இதோட அவர் பிக் பாஸ் பண்ண போறதே இல்லை அப்படின்றது தான் நமக்கு தெரிய வந்திருக்கிற உண்மை. ஏன்னா நான் முன்னாடியே வந்து இதை பற்றி நிறைய வீடியோவில் வந்து சொல்லிட்டேன். அடுத்ததான் வந்து அவர் அரசியல் பயணத்தை ரொம்பவே மும்முரமாக எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு. அதனால ராஜ்யசபா சீட்டு அதை வாங்கிட்டு ராஜ்யசபா மந்திரி ஆகிட்டு 5 வருஷம் அப்படியே வந்து ஓட்டிடலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ கடைசியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த அரசியல் அந்த சொகுசையும் வந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படின்றதுனால கமல் அவர்கள் போதும், இதுக்கப்புறம் இருக்கிற டைமில் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் படங்களை நடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து மக்கள் சேவைக்கு வந்து நம்ம போயிடுவோம் அப்படின்றதுனால இந்த வருஷத்தோட பிக் பாஸுக்கு வந்து ஒரு எண்டு கார்டை போட்டுட்டாரு. இவருக்கு பதிலாக யார் வரப்போறா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆர்வத்துக்கு மத்தியில் தான் இந்த கண்டஸ்டன்ஸ் அவர்களுடைய பெயர்களும் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் விஜய் சேதுபதி அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லார் வாயிலும் இருந்து வந்துகிட்டு இருக்கு. அவர் தாங்க வரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல. இன்னும் ஒரு இந்த மந்த் முடியறதுக்குள்ள ஐ திங்க் இது வந்து அஃபிஷியலாக வந்து வரும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் ப்ரோமோஸ் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ முதல் ப்ரோமோலேயே வந்து யார் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் தான் நமக்கு தெரிய போகுது. இதுக்கு மத்தியில் நிறைய நியூஸ் பேஜஸில் வந்து இந்த கண்டஸ்டன்ஸ் தான் உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய பேர்களை வந்து போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதில் ஒரு 18 பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 18 பேர் தான் போகிறாங்க அப்படின்னு அன்அஃபிஷியலான ஒரு நியூஸை என்னமோ அஃபிஷியலான ஒரு நியூஸ் மாதிரியே வந்து சில நியூஸ் சேனல்ஸ் வந்து பப்ளிக்காக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வெளியிட்ட அந்த தகவலின்படி யாரெல்லாம் வந்து இந்த வீட்டுக்குள்ளே போகிறதாக சொல்லப்படுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? முதல்லையே வந்து தரமான ஒரு நபர் வந்து உள்ளே போகிறாரு. ஏற்கனவே வந்து இவர் உள்ளே போகலாம் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிட்டு நம்மளே கூட பேசியிருந்தோம். ஒரு பக்கம் யூடியூப் மூலமாக ஒரு வாழ்க்கை, அதன் மூலமாக ஏற்பட்ட வளர்ச்சி, அதோட வந்து வளரணும்னு பார்த்தா படம் வரைக்கும் போயிட்டாரு. ஆனால் சர்ச்சை, ஏகப்பட்ட சர்ச்சைகள். இவருடைய கெரியர் வந்து பைக்கில் ஆரம்பித்து அப்புறம் காருக்கு போய் இப்போ வந்து ஸ்கேட்டிங் போர்டில் வந்து போய்கிட்டு இருக்காரு. டிடிஎஃப் வாசன் அப்படின்னாலுமே வந்து சர்ச்சை அந்த இடத்துல வந்து இருக்கும். ஏன்னா அவரை சுற்றி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவராக வந்து தேடிக்கிறார் நிறைய விஷயங்கள். ஸோ இப்படி எப்பயுமே வந்து என்னவாயிட்டு இருக்கு டிடிஎஃப் அப்படின்னும் போது சமூக வலைதளங்களில் வந்து அவர் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து அவர் மேலே கேஸை போடுறது, நியூஸ் சேனல்ஸில் வந்து அவரை கிண்டல் பண்ணுறது, முக்கியமாக பாலிமரில் அவரை ரொம்பவே வந்து கலாய்க்கிறது, இந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி சர்ச்சையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் சமீபத்தில் வயநாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு உதவியும் பண்ணியிருந்தார். அதை நம்ம அப்ரிஷியேட்டும் பண்ணியிருந்தோம். டிடிஎஃப் வாசன் இந்த வருடம் வந்து பிக் பாஸ் சீசன் 8க்குள்ளே போகிறாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்து வந்திருக்கு. இது நிறைய சேனல்ஸில் வந்து இவருடைய பேர் வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறமா யாருடைய பேர் அடிபடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெகன். ஸோ ஆர்ஜேவா இருந்து விஜேவா போய் அப்புறம் நிறைய படங்களில் வந்து ஃப்ரெண்ட் கேரக்டரில் நடித்து அயன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து சூர்யாவுடைய ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பார், தமன்னாவுக்கு அண்ணனாக நடிச்சிருப்பார். ஸோ மம்மி மேல்க்கு டாடி டிகாஷன் இப்படி போன்ற ஒரு ஹியூமரஸான ஒரு நபர் தான் நம்ம ஜெகன் அவர்கள். இவர் வந்து ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான். ஏன்னா விஜய் டிவியில் நிறைய ஷோஸ் வந்து பண்ணியிருக்கிறாரு. மாக்கப்பா ஆனந்துக்கெலாம் முன்னாடியிலேருந்தே விஜய் டிவியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப பழைய ஒரு ப்ராடக்ட் தான் ஜெகன் அவர்கள். ஸோ ஜெகன் இந்த சீசன் 8க்குள்ளே போகிறாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் அப்படின்னாலுமே வந்து ஒரு பக்கம் ஹீரோ கேரக்டரில் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, ஆப்போசிட்டில் ஹீரோயின் கேரக்டரில் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. லவ் பண்ணுறதுக்குன்னு சில கேரக்டர்ஸ் வந்து அனுப்புவாங்க, சண்டை போடுறதுக்குன்னு சில கேரக்டர்ஸ் வந்து அனுப்புவாங்க. இதுக்கு மத்தியில் ஒரு நல்ல நடிகை, அழகான ஒரு நடிகை, அவங்கள பார்த்தாலே அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ், அவங்கள வச்சு வந்து நிறைய டிஆர்பி விஷயங்கள்லாம் வந்து ஏற்றுறதுக்குன்னு சில ப்ராடக்ட் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே அனுப்புவாங்க. அப்படி ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து நம்ம மும்தாஜ், அந்த மாதிரி மும்தாஜுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்போ வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் என்னதான் அவங்க ஃபீல்ட் அவுட் ஆயிருந்தாலும் அவங்க போடக்கூடிய ஃபோட்டோஸ் மூலமாக இன்னமும் என்ன ஆகிட்டு இருக்காங்க, சோஷியல் மீடியாவில் அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய ஆடியன்ஸ், முக்கியமாக மேல் ஆடியன்ஸ் வந்து ஜாஸ்தியாக வந்து அவங்க அந்த ஃபோட்டோஸ் மூலமாக ஈர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகை பூனம் பாஜ்வா அவர்கள் வந்து இந்த வருடம் வந்து இந்த சீசனுக்குள்ளே போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அடுத்ததாக வந்து 2 பேருடைய பேர், 2 பேருமே வந்து சமீபத்தில் ஹிட் அடித்த ஆல்பம் சாங்கில் நடித்தவர்கள். ஸோ 2 பேருக்குமே வாய்ப்பு இருக்குது, 2 பேருமே உள்ளே போகிறாங்க. இவங்க 2 பேருமே ஹீரோயின் மெட்டீரியல், அப்கமிங் மூவிஸ்லலாம் வந்து இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் இவங்க மேலே இப்போ இருக்கக்கூடிய ஒரு கிரேஸ் இருக்கு இல்லையா? ஸோ
ஆடியன்ஸ் மத்தியில் வந்து இவங்க பண்ண 2 ஆல்பம் சாங்குமே பயங்கரமான ஒரு ஹிட்டு. அவங்கள தூக்கி நம்ம உள்ளே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த லவ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். அப்படின்றதுனால கட்சி சேர பாட்டில் ஆடின சம்யுக்தா அவர்களையும் ஆசைக்கூட பாட்டில் ஆடின பிரீத்தி முகுந்தன் அவர்களையும் 2 பேருமே வீட்டுக்குள்ளே அனுப்ப போகிறதாக ஒரு பேச்சு வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து நிறைய சேனல்ஸில் இவங்களோட பேர்களும் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக வந்து ஒரு சர்ச்சையான ஒரு நபர் வேணும். அதாவது ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும். அவர் தான் என்ன பண்ணுவார், கொளுத்தி போடுவார், சண்டை முட்டி விடுவார், எதனா ஒரு பிரச்சனை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு சீசன்லையும் ஒவ்வொரு நபரை நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பல பேருக்கு. ஸோ அவர் இருந்தப்ப பற்ற வச்சுட்டிய பரட்டை அப்படின்ற மாதிரி வனிதாக்கு ஈக்குவலாக வந்து டஃப் கொடுத்த ஒரு நபர் தான் சுரேஷ் சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட ஒரு பர்சனை இந்த வீட்டுக்குள்ள இப்ப அனுப்ப போறாங்க. ஸோ இவர் வந்து ஒன்று இவருக்கு கொளுத்தி போடுறதுக்கான வசதியும் இவருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தப்பை தட்டி கேட்கக்கூடிய ஒரு நபராகவும் இவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரஞ்சித் இயக்குனர் மற்றும் நடிகர் ரஞ்சித் அவர்கள் சமீபத்தில் அவர் எடுத்த ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி வந்து கிளப்பிச்சு. ஒரு லெவலுக்கு மேலே அந்த படத்தை யாருமே பார்க்கல. ஏன்னா அந்த படம் வந்து ஒரு ஆணவ கொலையை ஆதரிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது, சாதிய வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு படமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அலிகேஷன்ஸ் வந்து இவர் மேலே வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ரஞ்சித் அவர்கள் எப்படி இறங்கிட்டார் அப்படின்னா, என் படத்தை வந்து ஓடிடிலேயோ இதுலேயோ ரிலீஸ் பண்ணலை, தேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில, நான் அந்த படம் பார்க்கல. இந்த நியூஸ் நான் சமீபத்தில் பார்த்தது. இந்த படத்தை வந்து யாரும் பார்க்க விடாமல் தடை பண்ணீங்க அப்படின்னா வீட்டுக்கு வீடு போய் வந்து நான் கேசட்டு கொடுப்பேன், என் படத்தை கேசட்டாக கொடுத்துட்டு வருவேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாப்புல. சமீபத்தில் இவருமே வந்து பயங்கரமான ஒரு வைரலாக வந்து மாறிட்டு இருந்தார். ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியில் மாட்டிக்கிட்டு இருந்தார். அவர் கொடுக்கக்கூடிய ப்ரெஸ் மீட் எல்லாமே வந்து உன்னிப்பாக மக்களால் வந்து கவனிக்கப்பட்டது. ஸோ அதனால் இவரை தூக்கி உள்ளே போடலாம். இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு இவரை நம்ம உள்ளே போட்டோம் அப்படின்னா இவர் போய் உள்ளே வந்து ஏகப்பட்ட கலகத்தை பண்ணுவார். முக்கியமாக லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே, எதனா ஒரு 2 கேரக்டர் லவ் பண்ணுது அப்படின்னா அந்த லவ்வை குழப்புறதுக்கு இவர் வந்து ஒரு சீனியர் சிட்டிசனாக உள்ளே இருப்பார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி இவர்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த காதல் எல்லாமே வந்து நாடக காதல், இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டை கொண்ட ஒரு நபர். ஆனால் ரஞ்சித் அவர்கள் சொல்ற விஷயங்கள் சில இடங்களில் நடக்குது, பெரும்பான்மையாக நடக்கலை. ஆனால் அவர் வந்து பெரும்பான்மையாக நடக்கிற மாதிரி ஒரு படத்தையே எடுத்துருக்கிறாப்புல. பாப்பா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக யாருடைய பேர் வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு இன்ஃப்ளூயன்சர் வில் ஸ்பாட் அப்படின்ற ஒரு நபருடைய பேர் வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா டிடிஎஃப் வாசன் உள்ளே போகிறாரு. இப்போ நம்ம வந்து உள்ளே அனுப்பி 2 பேரை லவ் பண்ண வைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் டஃப்பான ஒரு டாஸ்க். ஏன்னா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட அக்ரிமெண்ட்லாம் இருக்குது. இப்போ புதுசாக என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, இதுதானே பிரச்சனையாக போகுது. உள்ளே போகிறாங்க, நம்ம வந்து எதனா பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி உருவாக்கி அவங்கள நம்ம லவ் பண்ண வைக்கிறோம். ஆனால் வெளியில் வரும்போது வந்து வேறு மாதிரி, இவன் யார் அவன் யாருன்னே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அப்படியே மாறி போயிடுறாங்க. இல்லை உள்ளுக்குள்ளேயே அந்த காதல் வந்து கட் ஆயிடுது, ஒரு 2 வாரத்துக்கு மேலே நீடிக்க மாட்டேங்குது. இப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு பிரச்சனையாகவே மாறி போச்சு. ஏன்னா அக்ரிமெண்ட்டில் அதுக்குன்னு தனியாக காலம்லாம் இருக்குன்னுலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் வேணாம், வெளியிலேயே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களை நம்ம உள்ளே அனுப்பிடுவோம் அப்படின்னும் போது இவங்க தேடினதில் இந்த கப்புள் வந்து சிக்கியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து ஆர்டிஸ்ட், இவங்க 2 பேருமே வந்து ஃபேமஸாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தூக்கி உள்ளே போட்டோம் அப்படின்னா, ஒன்று இவங்களுடைய லவ் மேட்ரு வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை இழுக்கலாம், இல்லைனா இவங்க லவ்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மூலமாக நமக்கு வந்து டிஆர்பி எகிரும் அப்படின்றதுனால இந்த 2 பேரையும் உள்ள அனுப்புகிறாங்க. ஜோயா, டிடிஎஃப் வாசனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு ஜோயாவையும் உள்ள அனுப்புறதாக பல செய்திகளில் அவங்க பேர் வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு ஆரம்பத்தில் இருந்தே. அதுக்கப்புறமா விஜய் டிவி ப்ராடக்ட் குரேஷி, விஜய் டிவியில் நடக்கக்கூடிய ஒரு ஷோவில் விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லாமல் எப்படி நடத்துவாங்க? ஸோ அதனால் குரேஷி எதுக்கு உள்ளே அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைச்சுவைக்கு அங்கே வந்து பஞ்சம் இருக்கக்கூடாது, வீடை வந்து என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்றதுனால குரேஷியை வந்து அனுப்புகிறாங்க. ஏற்கனவே இதே மாதிரி வந்து நகைச்சுவை பண்ணக்கூடிய ஆட்கள் பலரும் வந்து போயிருக்கிறாங்க. இப்போ இந்த வருஷம் வந்து குரேஷிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க போகிறதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறமா யாரோட பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே ஆனந்தி. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோமாளி படத்தில் நம்ம ஜெயம் ரவிக்கு சிஸ்டராக வந்து ரோல் பண்ணியிருப்பாங்க, ஆர்ஜேவாக இருக்காங்க. பல படங்களில் வந்து இந்த மாதிரி வந்து சப்போர்ட்டிங் கேரக்டரில்
நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து வீட்டுக்குள்ளே போகிறதாக சொல்லப்படுது. இவங்க கொஞ்சம் வந்து இந்த ஃபெமினிசம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசக்கூடிய ஒரு நபர், பொலிட்டிக்கல் வியூ கொண்ட ஒரு பர்சன். ஸோ இவங்களை அனுப்புறது மூலமாக பிரச்சனைகள்னு ஒன்று நடக்கும்போது எது சரி எது தப்புன்னு வந்து பேசுவாங்க போல்டா அப்படின்றதுனால இவங்க வந்து உள்ள அனுப்பலாம். சரி, அடுத்தது வந்து யாரை அனுப்ப போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 5ல விஜய் டிவிலே இருந்து வளர்ந்து அப்படியே வந்து விஜய் டிவிக்கு ஓனராகவே மாறக்கூடிய ஒரு அந்தஸ்தில் இருந்தவங்க தான் பிரியங்கா. எந்த ஷோ எடுத்தாலும் வந்து மாக்காப்பா பிரியங்கா இல்லாமல் ஷோவே கிடையாது. புதுசாக வர எந்த விஜேஸ்க்கும் வாய்ப்பே கிடைக்காத அளவுக்கு எல்லா ஷோவுமே வந்து இவங்க 2 பேர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆப்வியஸாக அந்த அளவுக்கு வந்து டேலண்டான பர்சன்ஸ் தான், அதை வந்து நம்ம மறுக்கிறது கிடையாது. இருந்தாலும் அங்கே வந்து ஒரு ஆதிக்கம் வந்து இருந்துச்சு. எல்லா ஷோலையும் வந்து இவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பலருடைய வாய்ப்புகள் என்னவாச்சு, பறிக்கப்பட்டது. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கு. நிறைய பேர் இப்போ பாலாலாம் வந்து ஆங்கரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ விஜய் டிவியினுடைய ஒரு நிலைமை வந்து ஒரு 2 வருஷமாக மாறி இருக்கு. ஆனால் சீசன் 5ல பிரியங்காவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளியில் இப்போ பிரியங்காவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க கூடயே டிராவல் பண்ணிட்டு இருந்த மாக்காப்பான்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரும் சிவகார்த்திகேயன் மாதிரி விஜய் டிவிலேயே வந்து இருந்து நம்மளும் வந்து சினிமாவில் மிகப்பெரிய இடத்துக்கு போவோம் அப்படின்னு அவர் நம்பிட்டு இருந்தார். ஆனால் அது நடக்கலை. அதனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாக்காப்பாக்கு எதனா பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தவங்க இந்த வாட்டி அவரை வந்து நம்ம பேசாத பிக் பாஸ்குள்ள அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரையும் வந்து லிஸ்ட்டில் சேர்த்துருக்கிறதாக சொல்லப்படுது. ஆக்சுவலாக மாக்காப்பா பேர் வந்து போன வருஷமே அடிபட்டுச்சு. ஆனால் போன வருஷம் அவர் போகலை. இந்த வருஷம் மறுபடியும் லிஸ்ட்டில் வந்து பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் இப்பயும் அவர் வராரான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்ததாக யாருடைய பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டரை வந்து இந்த வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க அப்படின்னும் போது எனக்கு அனுப்ப போகிறாங்க அப்படின்னு ஒரு அன்அஃபிஷியலான ஒரு நியூஸ் தான், ஃபேக் நியூஸ் தான். அப்படின்னும் போது கூட நம்மளால் இமேஜினே பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா இவங்களை ஒரு வேளை உள்ளே அனுப்புனாங்கன்னா இந்த ஷோ வந்து எப்படி வந்து போகணும்னு நமக்கு தெரில. அமலா சாஜி எதுக்கு பேர் போனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீல்ஸ் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான ரீல்ஸ் பண்ணுறாங்கன்னா, ரீக்ரியேஷன், ஹீரோயின்ஸினுடைய ரீக்ரியேஷன் பண்ணி தான் அமலா சாஜி வந்து ஃபேமஸ் ஆனாங்க. அதில் ஃபேமஸ் ஆனதை விட அதிகமாக எதில் அவங்க வந்து ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஸ்கேமிங் ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்ணுறது, ஸ்கேமிங் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அமலா சாஜி வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 கலவையான ஒரு விமர்சனங்களை பெற்று இன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறி நிற்கிறாங்க, ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சராக. ஸோ அமலா சாஜியை போடலாம். இந்த வாட்டி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்குது. யூடியூப்பில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஆட்கள், இன்ஸ்டாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஆட்கள், இவங்களுக்கான வாய்ப்புகள் என்பது இந்த வருடம் அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா லிஸ்ட்லேயே வந்து இவங்க பேர்லாம் அடிப்படுதுன்னும் போது நிச்சயமாக அவங்க கிட்டலாம் பேசியிருப்பாங்க. ஏன்னா கமலஹாசன் இல்லை அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வரக்கூடிய கண்டஸ்டன்ஸை வந்து ரொம்பவே தேடி தேடி வந்து போடுற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கப்புறமா ரியாஸ் கான். ஸோ ரியாஸ் கானை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபேமிலியில் எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து பிக் பாஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உமாரியாஸ் மட்டும் வரலன்னு நினைக்கிறேன். அவங்க பையன் வந்துட்டாப்புல. இப்போ ரியாஸ் கான், உமாரியாஸ் வந்து குக் வித் கோமாளியில் வந்தாங்க. ஸோ ஃபேமிலியே விஜய் டிவியில் இருக்கக்கூடிய எல்லா ஷோஸ்லையும் வந்து பங்கு பெறுற அளவுக்கு அவங்களும் விஜய் டிவி ப்ராடக்டாக மாறிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக அருண். ஸோ இவர் வந்து நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டோம். விஜய் அர்ச்சனா அவர்களுடைய போன சீசனுடைய டைட்டில் வின்னர். அவங்க ரெக்கமெண்டேஷனில் அருண் அவர்கள் போகிறாங்க. ஸோ அருணும் அர்ச்சனாவும் கப்புள்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலான லிஸ்ட்டு. இப்போ பல நியூஸ் சேனல்லே உங்கள் பேர் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது எனக்கு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது, ஒரு 3 சீசனாக பிக் பாஸ் வந்து ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, பெரிய இம்பேக்டை கொடுக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் இதுவான்னு கேட்டால் இல்லை. சாதாரணமான ஆட்கள், நல்லா பிரபலமாக வந்து தெரிஞ்ச ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மாக்காப்பாவை தெரியும், ஜெகனை தெரியும், அப்புறம் ரியாஸ் கானை தெரியும், நம்ம ரஞ்சித் அவர்களை தெரியும். மற்றபடி சீனியர் சிட்டிசன் இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாமல் டிவி பார்க்குறாங்க இல்லையா, அந்த ஆடியன்ஸ்க்கு இந்த இப்போ நான் சொன்ன இந்த டிடிஎஃப் வாசன், பூனம் பாஜாவை கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. சம்யுக்தா, பிரீத்தி முகுந்தன், இந்த மாதிரியான ஜோயா, இவங்களெல்லாம் யாருன்னே தெரியாது. பெரிய பின்பம் இல்லாத ஆட்களை வந்து உள்ளே போடுற மாதிரி எனக்கு தோணுது. ஒருவேளை இந்த லிஸ்ட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதில் ஒரு 10 பேராச்சும் உள்ளே போகிறாங்க அப்படின்னா இந்த வருடம் சீசன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிலங்க. அந்த அளவுக்கு ஹிட் அடிக்குமா அப்படின்றது நமக்கு டவுட்டு தான். பட் யாராக இருந்தாலும், எந்த கண்டஸ்டண்ட்டாக இருந்தாலும், வீட்டுக்குள்ளே அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய
ப்ரொடக்ஷன் டீம் வந்து என்ன மாதிரியான டாஸ்க் வைக்கிறாங்க, என்ன மாதிரி பிரச்சனைகள் அங்கே உருவாக்கப்படுது, வர்ற ஹோஸ்ட் வந்து எப்படி நடந்துக்கிறாரு, அவர் எப்படி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாரு, எப்படி அணுகிறாரு, தீர்ப்பு எப்படி சொல்கிறாரு, இதை வைத்து தான் இந்த ஷோனுடைய ஒரு சக்ஸஸே இருக்குது. எப்படிப்பட்ட சூப்பரான ஆட்களை நீங்கள் போட்டிருந்தாலும் போன சீசன் மாதிரி டாஸ்கே இல்லாமல் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா ஏதோ அது கமலஹாசன் அவர்கள் வந்து மாயாவுக்கு ஒரு மாதிரி ஒருதலை பட்சமாக வந்து ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு கொண்டு போனதுனாலையும், பிரதீப் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து ரெட் கார்டு கொடுத்து பாதிலே எவிக் பண்ணதுனாலையும், அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஒருத்தர் பல பேரை எதிர்த்து சில விஷயங்கள் பண்ணதுனாலையும் தான் போன சீசன் வந்து ஹிட் ஆச்சு. இல்லைன்னா அது ரொம்பவே வந்து பிக் பாஸினுடைய டிஆர்பியை பாதிச்சிருக்கும். ஏன்னா எந்த டாஸ்க்குமே இல்லாமல் ஒரு முழு சீசனை நடத்தி முடிச்சிருந்தாங்க போன வருஷம். பெருசாக எந்த விதமான ஸ்பான்சருமே இல்லை அப்படின்றதுனால டாஸ்கே இல்லை, ஜாலியாக இருந்தாங்க அந்த வீட்டுக்குள்ளே அவங்க எல்லாம். ஸோ இந்த வருடம் வரக்கூடிய இந்த சீசனில் டாஸ்க் எந்த அளவுக்கு கடுமையாக கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி இருக்குது. ஸோ வரக்கூடிய புது ஹோஸ்ட்டுக்கும் அது என்னவா இருக்கும், ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். பரவாயில்ல, இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து இன்னும் உறுதி செய்யப்படலை, இன்னும் வேறு யாரெல்லாம் வராங்க அப்படின்றத இதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் யார் வந்து வந்தால் நல்லா இருக்கும், இவங்கெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சொல்லுங்கள். இது போன்ற பிக் பாஸ் சீசன் 8 அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.